Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ புக்ல இருந்து சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸோட எக்ஸசைஸ் 1.1 பத்தி பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அது ஒரு அப்ளிகேஷன், LCM and HCF அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் உங்களோட நியூ புக் பேஜ் நம்பர் 3ல இருக்கு. தியரம் 1.1ன்னு போட்டிருக்காங்க. தியரம் 1.1 ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். உங்களுக்கு வந்து டிஃபைன் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் 2 மார்க்ல கூட இதை அவங்க கேட்கலாம். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ். எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்தாலும் அதை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைமை பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்றது ஒரு காம்போசிட் நம்பர், அதை நம்ம 2 into 2ன்னு ரெண்டு பிரைம் நம்பராக பிரிக்க முடியும்ல, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். எல்லா நம்பருக்கும் வேற வேற பிரைம் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். apart from the order in which the prime factors occur. மேபி அந்த ஆர்டர் நம்ம எழுதுறத வேணா மாற்றி எழுதலாமே தவிர எல்லா நம்பருக்கும் யூனிக்கான ஒரு ஃபேக்டரைசேஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் தியரம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் as the product of its prime factors அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ 140 அப்படின்ற நம்பர் கடைசியில் 0 முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இது 2 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் வரும். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டேபிளில் 140 டிவைட் பண்ணால் 70 கிடைக்கும். ஸோ 70 திருப்பி 70 வந்து 0ல் முடிஞ்சிருக்கிறதுனால 2 டேபிள் 5 டேபிள் ரெண்டுத்தாலையும் டிவைட் ஆகும். பிரைம் நம்பரை பிரேக் பண்ணுறோம். ஸோ 2 டேபிளில் 35 டைம்ஸ், கடைசியில் 5 வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இது 5 டேபிளில் வரும். ஸோ 5 டேபிளில் 5 7s are 35 எழுதிக்கலாம். 7ன்றது ஒரு பிரைம் நம்பர், ஏன்னா 7 வேறு எந்த டேபிள்ஸ்லேயும் வராது. அப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 140 அப்படின்ற நம்பரை பிரேக் பண்ணால் 2 multiple by 2 multiple by 5 multiple by 7 கிடைக்குது. இதில் 2 மட்டும் 2 டைம்ஸ் கிடைக்கிறதுனால 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ 140ன்ற நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் அண்ட் தேர்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக கிடைக்கும். இப்போது 5005ன்ற நம்பருக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். கடைசி நம்பர் 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நம்பர் 5 டேபிளில் கிடைக்கும். ஸோ 5 டேபிளில் 5 1s are 5, இந்த 0 0 இங்கே 1. ஸோ 1001 டைம் வருது. கடைசியில் 1 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது 2 டேபிளில் வராது. 1001 ஆட் பண்ணால் வேல்யூ 2 கிடைக்குது. அப்போ இது 3 டேபிள்லேயும் வராது, 5 டேபிளில் கிடைக்காது. ஸோ இப்படி லைனாக ஒரு நம்பராக நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டே வரணும். இதில் வந்து ஈஸியாக ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சுக்கோங்க. 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். 11 டேபிளில் எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ கொடுத்துருக்க நம்பரில் 1001ன்னு இருக்கு. இப்போ இதோட ஆட் பிளேஸில் இருக்க நம்பரை ஆட் பண்ணிக்கணும். இதாவது முதல் நம்பரையும் 3வது நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும், 2வது நம்பரையும் 4வது நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணும்போது 1 + 0 1 தான், 0 + 1 1 தான். இந்த மாதிரி ஆட் பிளேசஸில் இருக்க நம்பரையும் ஈவன் பிளேசஸில் இருக்க நம்பரையும் ஆட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணி பார்த்தா ஆன்சர் 0 வந்தாலோ இல்லை 11 மல்டிபிள் ஏதாவது ஒரு நம்பர் கிடைச்சாலோ அந்த நம்பர் கண்டிப்பாக 11 டேபிளில் வரும். அப்போ இது கண்டிப்பாக 11 டேபிளில் கிடைக்கும். ஸோ முதல்ல 1 11 டேபிளில் வராது, 10 100 ஃபர்ஸ்ட் 3 நம்பரையும் சேர்த்து பார்க்கலாம். 11 டேபிளில் 100க்கு முன்னாடி 11 9s are 99 வரும். அப்போ பேலன்ஸ் 1 எடுக்கணும். அப்போ 1 டைம் 11, ஸோ 91 வந்தாச்சு. கடைசி நம்பர் 1 இருக்கிறதுனால இது 2 டேபிளில் வராது. 9 + 1 10 ஆன்சர் வரதுனால 3 டேபிள்லேயும் வராது. 2 டிவிசிபிலிட்டி ரொம்ப ஈஸி. ஈவன் நம்பராக இருந்தால் 2 டேபிளில் வரும். ஒரு நம்பர் 3 டேபிளில் வருதா நம்ம செக் பண்ணுறதுக்கு 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். வர்ற ஆன்சர் 3 டேபிளில் வந்தால் தான் அந்த நம்பர் 3 டேபிளில் வரும். இது அப்படி வரல. இதில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணாத இன்னொரு ட்ரிக் கூட இருக்குது, 7 டேபிள்ஸோட ட்ரிக்ஸ். 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல். எப்போ ஒரு நம்பர் 7 டேபிளில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 91 7 டேபிளில் வருதா நான் செக் பண்ணோம். இப்போ 2 வராது, 3 வராது, கடைசி நம்பர் 5 இல்லை, அதனால 5 டேபிள்லேயும் வராது. 7 டேபிளோட டிவிசிபிலிட்டி இப்போ 91 7 டேபிளில் வருதான்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எந்த ஒரு நம்பரும் 7 டேபிளில் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கடைசி நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை எடுத்து டபுள் பண்ணுங்க, அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 1 2s are 2 வருமா, அந்த நம்பரை இந்த 9லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 9 - 2 பண்ணால் வேல்யூ வந்து 7 கிடைக்குதுல. அப்போ கண்டிப்பாக 91 வந்து 7 டேபிளில் வரும். அப்போ இங்கே 7 டேபிளில் 7 1s are 7, பேலன்ஸ் 2, 3s are 21. அப்போ 13 டைம்ஸ் 13ன்றது ஒரு பிரைம் நம்பர், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. அப்போ 5005 அப்படின்ற நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதுனா நமக்கு கிடைக்கிற ஃபேக்டர்ஸ் ஒரு 5 ஒரு 7 ஒரு 11 ஒரு 13. இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது LCM and HCF யூஸ் பண்ண questions. Find the LCM and HCF of the following pair of integers. Verify
LCM and HCF is equal to product of the two numbers. ரெண்டு நம்பரோட LCM and HCF கண்டுபிடிச்சு மல்டிபிள் பண்ணி பார்த்தா ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் பண்ணும்போது எப்போவுமே எல்சிஎம் வேல்யூ தான் பிக்காக இருக்கும் ஹெச்சிஎஃப் விட. இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்சிஎம் தான் பிக் நம்பர் வரும். ஏன்னா எல்சிஎம்ன்றது அதோட மல்டிபிள்லேருந்து கிடைக்கிறது, ஹெச்சிஎஃப்ன்றது அதோட ஃபேக்டர்லேருந்து கிடைக்கிறது. ஸோ மல்டிபிள் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன் டேபிள். இப்போ 4ஓட மல்டிபிள் யாருன்னா 4, 8, 12னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபேக்டர்ன்றது 4 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 1, 2, 4 மட்டும்தான். ஸோ இது ஃபேக்டர்லேருந்து கிடைக்கிறதுனால சின்னதாகும், இது மல்டிபிள்லேருந்து கிடைக்கிறதுனால எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 26 என்ற நம்பரையும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், 91 என்ற நம்பரையும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 26ல் கடைசி நம்பர் 2 இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். ஸோ இது 1 டைம், இது 3 டைம். 30ன்றது ப்ரைம் நம்பர், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 91 நம்ம இப்போ தான் பார்த்தோம் 7 டேபிளில் கிடைக்கும்னு, 7 டேபிளில் 13 டைம்ஸ் 91 வரும். அப்போ 26 அப்படின்ற நம்பரை ப்ரைம் ஃபேக்டராக பிரித்தா 2ம் 13ம் கிடைக்குது. 91 ப்ரைம் ஃபேக்டராக பிரித்தா 7ம் 13ம் கிடைச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து எப்படி எல்சிஎம் எடுக்கணும், எப்படி ஹெச்சிஎஃப் எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா காமன் ஃபேக்டரை மட்டும் தான் எடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் பார்த்தா 13, அப்போ 13 மட்டும் தான் ஹெச்சிஎஃப்ல வரும். ஆனால் எல்சிஎம் அப்படின்றது காமனாக இருக்கிற டேர்ம்ஸையும் எடுத்து காமனாக இல்லாத டேர்ம்ஸையும் எடுத்து எழுதுனா எல்சிஎம் கிடைக்கும். 13ன்றது காமனாக இருக்குது, இந்த 2க்கு வேறு பேர் இல்லை, 7க்கும் வேறு பேர் இல்லை, அதனால் அவங்க ரெண்டு பேரையும் எடுத்து மல்டிபிள் பண்ணி தான் எழுதணும். அதுதான் உங்களோட எல்சிஎம்மோட ஆன்சர். இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 13 2s are 26 into 7 பண்ணால் நமக்கு 182 கிடைக்குது. இங்கே பாருங்கள், இப்போது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்க எல்சிஎம் வேல்யூவையும் ஹெச்சிஎஃப் வேல்யூவும் மல்டிபிள் பண்ணணும். எல்சிஎம் வேல்யூ 182 மல்டிபிள் பை ஹெச்சிஎஃபோட வேல்யூ நம்ம 13 கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்கள மல்டிபிள் பண்ணாலும் ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ், கிவன் நம்பர்ன்றது நம்மளோட கொஸ்டினில் கேட்டிருந்தா 26ம் 91 தான். 26 into 91 பண்ணாலும் ஒரே ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிபிள் பண்ணி பார்த்தா இந்த பக்கமும் 2366 தான் வருது, இந்த பக்கமும் 2366 தான் வருது. அப்போ கண்டிப்பாக வெரிஃபை ஆகுது. அவங்க அதை தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதோட ப்ராடக்ட் சேம் அவர் தான் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சேமாக தான் கிடைக்குது. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் பை அப்ளைங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 3 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த முதல் கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ 12 வந்து 2 டேபிளில் 6 டைம்ஸ் கிடைக்கும், 6ம் 2 டேபிளில் 3 டைம்ஸ் கிடைக்கும். 3 ப்ரைம் நம்பர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 15 5 டேபிளில் வரும், கடைசி நம்பர் 5, 5 3s are 15. 21 3 டேபிளில் வரும், 7 டைம்ஸ், 7 ப்ரைம் நம்பர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 12ன்ற நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 3 கிடைக்குது. 15 அப்படின்ற நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 5 into 3. 21ன்ற நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து 3 மல்டிபிள் பை 7. இப்போ எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப்னா 3 நம்பர்லையுமே இருக்கிற காமன் நம்பரை மட்டும் தான் எடுக்கணும். 3 பேர்லையுமே இருக்கிற நம்பர் 3 மட்டும் தான். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 3 தான். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் போது முதல்ல காமனாக இருக்க நம்பர்ஸ் எடுங்க. இந்த 3 3க்கு ஒரு 3 எடுத்துக்கணும். வேறு எந்த நம்பருக்குமே பேர் இல்லை பாருங்கள். ஸோ 7 1 டைம் இருக்குது, 5 1 டைம் இருக்குது, 2 2 ஒரே நம்பரில் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம எடுக்க தான் செய்யணும். ஸோ 7 மல்டிபிள் பை 5 மல்டிபிள் பை 2 இன்ட்டு மல்டிபிள் பை 2 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 2s are 10, 7 3s are 21, 21 2s are 42, 42ம் 10ஐயும் மல்டிபிள் பண்ணால் 420. அப்போ 420 தான் எல்சிஎம் வேல்யூ. ஹெச்சிஎஃப் வந்து 3 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, given that HCF of 306 and 657 9 இருந்தால் வாட் இஸ் LCM of 306 and 657 கேட்டிருக்காங்க. 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, HCFும் கொடுத்துட்டாங்க, LCM மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். LCM வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல, ஸோ LCM அப்படியே இருக்கட்டும். இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. LCM HCF மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் கிடைக்கும். HCF ஆஃப் த 2 நம்பர் 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 9ன்னு எழுதிக்கலாம். இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸில் 306ஐயும் 657ஐயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் இருக்க 9 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 306 மல்டிபிள் பை 657 டிவைடட் பை 9 அப்படின்னு எழுதிக்கோங்க. 9 டேபிளில் இந்த 2 நம்பருமே கேன்சல் ஆகும். இல்லை நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ 9 டேபிளில் 3 3s are 9 கிடைக்கும். இது 3 டேபிளில் 1 டைம் 0, இது
2 டைம்ஸ் 3 டேபிளில் மறுபடியும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are 3 3s are 9, பேலன்ஸ் 1 4. அப்போ 34ஐயும் 657ஐயும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது நம்மளோட கரெக்டான ஆன்சர். மல்டிபிள் பண்ணால் 2 2 3 3 8 கிடைக்குது. அதுதான் LCM வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செக் வெதர் 6 power n கேன் எண்ட் வித் digit 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணோம்னா, இப்போ 6 power n கேன் நெவர் எண்ட் வித் 0 ஃபார் எனி நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல. அப்போ 6 வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்தா 2ம் 3ம் மட்டும் தான் வருது. அப்போ 6 power nன்றதுக்கு என்ன மீனிங்னா 2 × 3 தான் ஹோல் பவர் என்னன்னு அர்த்தம். அப்போ 6 ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா இங்கே 2 2 டைம்ஸும் 3 2 டைம்ஸும் கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே என்னக்கு என்ன நம்பர் வந்தாலும் 2ம் 3ம் தான் மல்டிப்ளை ஆகிட்டே போகுமே தவிர 5ன்ற ஃபேக்டர் வரைக்கும் சான்ஸே கிடையாது. ஆனால் ஒரு நம்பர் 0ல் முடியணும், ஒரு நம்பர் 0ல் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த நம்பர் 10ஆல் டிவைட் ஆகும். 10ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா 10ஓட ஃபேக்டர் யார்? 2ம் 5ம். இப்போ ஒரு நம்பர் 0ல் முடியணும்னா அது 10ஆல் டிவைட் ஆகணும். அப்போ அந்த நம்பர் கண்டிப்பாக 2ம் 5ம் அதோட ஃபேக்டராக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க 6ன்ற கேஸில் 2ம் 3ம் தான் ஃபேக்டர், 5ன்றது ஃபேக்டர்லே இல்லை. 5ன்றது ஃபேக்டராக இல்லாததுனால கண்டிப்பாக இதில் எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் 0ல் முடியறதுக்கு சான்ஸே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். சின்ஸ் 5 இஸ் நாட் அ ஃபேக்டர், ஸோ 5ன்றது ஒரு ஃபேக்டராக இல்லாததுனால இட் வில் நெவர் எண்ட் வித் 0ன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் தேர் இஸ் நோ வேல்யூ ஆஃப் n 6 power n நெவர் எண்ட் வித் 0ன்னு எழுதுங்க. ஏன்னா இந்த பை த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுக்கு வந்து கீழே வந்து மார்க் இருக்குது, அது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ½ மார்க் அவங்க கம்மி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th question, explain why 7 multiple by 11 plus 13. அதே மாதிரி இன்னொரு டேர்மும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மல்டிபிள் இருக்கு, ஒரு நம்பர் மட்டும் அடிஷனில் இருக்கு. ஆர் காம்போசிட் நம்பர். இது இந்த ரெண்டும் காம்போசிட் நம்பர்னு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் 3 நம்பர் மல்டிபிளையும் இந்த ஒரு நம்பர் மட்டும் அடிஷன்லேயும் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. 13 காமனாக இருக்குது. அப்போ கொஸ்டின்லேருந்து இதில் 13 காமனாக எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் 7ம் 11ம் இருக்கும். இந்த பிளஸ் இருக்கு, இந்த 13 காமனை வெளியில எடுத்துனா இங்க பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ இதோட மல்டிபிள் பண்ணி இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன நம்ம பார்க்கவே தேவையில்லை. இதோட ஆன்சர் என்னவா இருந்தாலும் கடைசியாக இது வந்து 13ஆல மல்டிபிள் ஆகும். அப்போ கண்டிப்பாக இது 13ஆல டிவைடும் ஆகும். அப்போ 13ஆல டிவைட் ஆகுற ஒரு நம்பர் கண்டிப்பாக பிரைம் நம்பராக இருக்கவே முடியாது, இது காம்போசிட் நம்பர் தான். அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா சின்ஸ் 13 இஸ் அ ஃபேக்டர் இட்ஸ் அ காம்போசிட்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இவங்க எல்லாம் மல்டிபிள் இருக்காங்க, 5 மட்டும் அடிஷனில் இருக்கு. இந்த டேர்ம்லேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கிறதுனால 5 இப்படி காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ 7 6 4 3 2 1 அப்படின்ற டேர்ம்ஸ் இதுலேயும் இந்த 5 வெளியில் எடுத்துட்டதுனால இதில் 1 இருக்கும். அப்போ இது என்ன ஆன்சராக இருந்தாலும் கடைசியால் 5ல் மல்டிபிள் ஆகுறதுனால இது கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 5 வந்து இதோட ஃபேக்டர் தான். 5 ஃபேக்டராக இருக்கிறதுனால இதுவும் ஒரு காம்போசிட் நம்பர், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த அபோவில் நமக்கு வந்து ஒரு பிரைம் ஃபேக்டர் 13 இருக்குது. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 13, இட் இஸ் அ காம்போசிட் நம்பர் இப்படியும் எழுதலாம். இல்லை தி அபோவ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5, ஏன்னா ஃபைனலாக இது 5ல் தான் மல்டிபிள் ஆக போகுது. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 5 இருக்கிறதுனால இட் இஸ் அ காம்போசிட் நம்பர் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர் இஸ் அ சர்க்குலர் பாத் அரவுண்ட் த ஃபீல்டு. சோனியா டேக்ஸ் 18 minutes டு டிரைவ் 1 round ஆஃப் த ஃபீல்டு. ரவி டேக்ஸ் 12 minutes ஃபார் த சேம். Suppose they both are starting at the same point at the same time and go in the same direction. After how many minutes they will meet again the starting point அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்குலர் ஃபீல்டு இருக்குது. சோனியா ஒரு ரவுண்டு ஓட்டுறதுக்கு 18 minutes ஆகுது. திருப்பியும் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு 18 2s are 36 இந்த மாதிரி மல்டிபிளாக அவங்க அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி வருவாங்க. அதே மாதிரி ரவின்றவங்க அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ரவுண்டு ஓட்டுறதுக்கு 12 minutes ஆகுது. அப்போ ஒரு 12ஓட மல்டிபிளையும் அவங்க அந்த பிளேஸ்க்கு வருவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க திருப்பியும் எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க? அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றது எல்லாமே அவங்களோட மல்டிபிள்ஸ் ஆஃப் த டைமிங்கில் தான் வருவாங்க. அப்போ நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். இப்படியும் யோசிக்கலாம். இல்லை கொடுத்துருக்க 2 நம்பரை விட சின்ன நம்பர் ஆன்சரில் வேணும்னா எப்போவுமே HCF. 2 நம்பரை விட பெரிய நம்பர் உங்களுக்கு ஆன்சரில் வேணும்னா நம்ம கண்டிப்பாக LCM தான் எடுக்கணும். அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணவே இந்த டைமிங் ஆகும்போது மறுபடியும் அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு இதை விட அதிக டைமிங் தான் ஆகும். கண்டிப்பாக கம்மியான டைமிங் ஆகாது. அதனால நம்ம LCM கண்டுபிடிக்கிறோம். இது 2 டேபிளில் 9 times, 3 டேபிளில் 3 times. 3 ப்ரைம் நம்பர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 12 6 times கிடைக்கும் 2 டேபிளில். திருப்பியும் 2 டேபிளில் 3 times கிடைக்கும். எழுதியாச்சு. ஸோ 18ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தா 2 × 3 × 3 கிடைக்குது. 12ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2 × 2 × 3 கிடைச்சிது. அப்போ LCMோட வேல்யூ இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம்.
இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். இந்த 2க்கும் இந்த 3க்கும் பேர் இல்லாததுனால ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதணும். ஒரு 3 ஒரு 2. ஸோ இங்கே 2 3s are 6, 2 3s are 6, 6 6 are அப்போ 36 மினிட்ஸ். அப்போ ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்கன்னா 36 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். சோனியா அண்ட் ரவி வில் மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப்டர் 36 மினிட்ஸ். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.